அன்பு வணக்கம் நேயர்களே. ஆகாயத்து பறவைகளை பார்க்கின்ற போது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாமும் அதை போல இந்த வானவெளியிலே பறந்து திரிவதற்காக விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியைப் போலே என்று சொன்னான் பாரதி. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா கவலைகளையும் மறந்து, கட்டுகளை எல்லாம் மறந்து, ஒரு நாள் இந்த பறவைகளைப் போல இந்த வானவெளியிலே நாமும் திரிய முடியும் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்கின்ற எண்ணம் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். தன்னுடைய அழகான சிறகுகளை விரித்து, தன்னுடைய அலகுகளை அசைத்து அசைத்து அவைகள் கொடுக்கின்ற இன்பமான ஒலிகள் அவைகளை கேட்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வேர்ட்ஸ்வர்த் சொல்லுவார், நான் எத்தனை தான் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட இந்த பறவைகளைப் போல இந்த வான்வெளியை என்னாலே வென்றெடுக்க முடியவில்லை, அதை என்னால் சொந்தம் கொண்டாட முடியவில்லை என்று இயற்கை கவிஞர் வேர்ட்ஸ்வர்த் சொல்லுவார். பறவைகளை நாம் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது கூடு கட்டுகின்ற அழகு, ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமாக, அதற்கும் மேலே அவைகள் இனப்பெருக்கம் செய்கின்ற அந்த ஒவ்வொரு விதவிதமான வழிமுறைகள், தன்னுடைய பறவைகளுக்கு அவைகள் உணவூட்டுகின்ற அந்த அழகு, அதற்கும் மேலே மைக்ரேஷன் என்று சொல்வார்களே, சில நேரங்களிலே குளிர் பிரதேசங்களிலே அங்கே இருக்க முடியாமல் வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம், வேறு இடங்களிலே சென்று இனப்பெருக்கம் செய்துவிட்டு பிறகு மீண்டும் அவர்களுடைய இடத்துக்கு வரக்கூடிய அந்த பறவைகள் எப்படி அவைகளுக்கு வான்வெளியிலே வழி தெரிகிறது, தடம் தெரிகிறது, எப்படி இத்தனை ஆண்டாண்டு காலமாய் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் ஒரு பறவை விட்டு செல்ல அடுத்த பறவை எப்படி அந்த வழியை பிடித்து நூல் பிடித்தார் போல சரியாக எப்படி அதனாலே செல்ல முடிகிறது, போகின்ற வழியை அவர்களுக்கு சொல்லித்தந்தது யார், போய் சென்று சேர வேண்டிய இடம் அவைகளுக்கு எப்படி தெரிகிறது, இவைகளெல்லாம் மிக மிக ஆச்சரியம். அதற்கென்று பல வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் பறவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு. ஆனால் அந்த இன்றைக்கு வரையிலே அந்த பறவைகளுடைய வழிகள், அவைகள் எப்படி எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றன என்கின்ற அந்த வழிமுறைகள், அந்த பறவைகளுடைய காலிலே ஒரு சின்னஞ்சிறியதாக ஒரு அலுமினியம் வளையத்தை மாட்டி விடுவார்கள். அந்த அலுமினிய வளையத்திலே அந்த பறவைகள் அடுத்த இடத்துக்கு போய் சேர்ந்த பிறகு அங்கே இருக்கிறவர்கள் இவைகள் எப்படி அந்த இடத்திலே நடந்து கொள்கின்றன என்பதை பற்றி இந்த காலிலே இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் வளையம் வைத்திருக்கின்ற பறவைகளை குறித்து அங்கே இருப்பவர்கள் இவர்களுக்கு தகவல் சொல்வார்கள். இப்படித்தான் முதலிலே தெரிந்து கொண்டார்கள். இன்றைய சேட்டிலைட் உலகத்திலே எத்தனையோ வசதிகள் வந்த பிறகும் கூட இன்றைக்கும் பறவைகள் செல்கின்ற வழி, அவைகள் எப்படி அவைகளை கையாளுகின்றன என்பதெல்லாம் உண்மையிலே மனிதனுக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். 5 அறிவு மிக்க பறவை அவை எப்படி இந்த வானத்தை கட்டி ஆடுகிறது பார்த்தீர்களா? பான் ஸ்வாலோ என்கின்ற ஒரு பறவை, அது அதிகபட்சமாக அது செல்லுகின்ற தூரம் எப்படி தெரியுமா? அர்ஜென்டினா என்கின்ற இடத்திலிருந்து கலிஃபோர்னியா என்ற இடத்துக்கு செல்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 16,000 கிலோமீட்டர் தூரம் பறக்கிறது. அப்படி பறக்கின்ற போது வழியிலே நிலப்பரப்போ அல்லது மலைகளோ கிடையாது, வெறும் தண்ணீர் தான். எப்படி அதனாலே பறந்து செல்ல முடிகிறது? எங்கே சென்று ஓய்வெடுக்கிறது? எங்கே உணவெடுக்கிறது? அது பறக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு சிறிய மரக்குச்சியை தன் வாயிலே கவ்விக்கொள்ளுமாம். நீர்ப்பரப்பின் மேலே தான் ஓய்வெடுக்க வேண்டும் போது அல்லது இரை எடுக்க வேண்டும் போது அந்த குச்சியை போட்டு அதன் மேலே தன்னுடைய கால்களை நிறுத்தி அது உணவெடுக்குமாம். அப்படி செய்கின்ற போது அந்த பறவை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பறக்கின்ற அந்த தூரத்தை, தன்னுடைய நம்பிக்கையை அந்த சிறிய மரக்குச்சி மேலே அந்த பறவையாலை வைக்க முடியும் என்று சொன்னால் எண்ணி பாருங்கள். இறைவன் நமக்கு எத்தனையோ வசதிகளை, வாய்ப்புகளை தந்திருக்கிறார். ஏன் நம்மால் இந்த உலகத்தில் வாழ முடியாதா?